சூனப்பிரியம் தளத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ இன்னைக்கு செய்திகளை நம்ம பார்த்துருக்கலாம். இந்த ஈரான் பிரச்சனை ஓரளவு சமாதானத்துக்கு வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். அமெரிக்கா, இஸ்ரேல் இவர்களுக்குள்ள ஒரு உடன்பாடு வந்தோடனையும் இன்னைக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணேன்னு ஈரான் சொல்லிட்டாங்க. அதனால் இன்னைக்கு உலகமே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்குது. ஈரான் நினச்சாக்க எதுவும் பண்ண முடியும், உலகத்தையே ஒரு ஆட்டி வைக்க முடியும் அப்படிங்கிறது இந்த சண்டையின் மூலம் நிரூபணம் ஆயிருக்குது. இப்போது இதுக்கு முன்னாடி நமக்கு ஈரானை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது. ஏதோ ஈரான் ஒரு நாடு அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு அவர்கள் தங்களுடைய சக்தி என்னங்கிறத நிரூபிச்சிட்டாங்க. அந்த வகையில் அமெரிக்காவுக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஈரான் இந்த உலக மக்கள்லாம் ஈரானை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது நம்ம அமெரிக்கா. அடுத்து இந்த யுரேனியம் செறிவிட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய கண்டிஷன். அதுக்கு இப்போ ஓரளவு ஒத்து வந்திருக்கிறாங்க. ஏன்னா இந்த யுரேனியத்தை ஆரம்பத்தில் கொடுத்ததே அமெரிக்கா தான். இந்த யுரேனியத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது ஈரானுக்கு. ஏ டு இசட் வரைக்கும் எல்லாமே கற்றுக் கொடுத்தது அமெரிக்கா தான். அதுக்கு காரணம் என்னன்னாக்க, அதாவது 1953 கேட்குறாங்க, நீ ஏன் யுரேனியத்தை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஈரானை கூப்பிட்டு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எங்கெல்லாம் தெரியாதுப்பா, இந்த யுரேனியம்னா என்னன்னு தெரியாது, அது சரி விட்டதுன்னா என்னன்னு தெரியாது. இல்லை, இதை வச்சு அணுகுண்டுலாம் தயாரிக்கலாம். நாங்கள் பாரு, எங்களை பார்த்து உலகமே பயப்படுதா இல்லையா? ஜப்பான்லலாம் போட்டு முடிச்சிட்டோம் பார்த்தியா? ஒரு 5 வருஷம் முன்னாடி தான் ஜப்பானில் குண்டு போட்டது. அதனால் எங்களை பார்த்து உலகமே பயப்படுது. அது மாதிரி ஒன்றையும் பார்த்து பயப்படும். அதனால் நீ வாங்கி சரி விட்டுனா என்ன, உனக்கு எல்லா ட்ரைனிங்கும் நாங்களே கொடுக்குறோம் அப்படிங்கிறப்பல. இல்லை வேணாம் அப்படின்னு சொன்னாலும் கேட்கல, வலுக்கட்டாயமாக கொடுத்து நீ செய் அப்படின்னு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னாக்க, சோவியத் யூனியனை ஒரு செக் வைக்கணும்னு. ஏன்னா அப்போ அமெரிக்காவுக்கு பயங்கர டஃப்பாக இருந்தது சோவியத் யூனியன் தான். சோவியத் யூனியன் அப்போ ஒன்றா இருந்துச்சா? அப்போ சோவியத் யூனியத்தை உடைக்கிறதுக்கு ஈரானை பாடக்காயாக பயன்படுத்துது அமெரிக்கா. அதில் தான் 1957 அணுசக்தி ஒப்பந்தம் போடப்படுது. 1967 அணு ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படுது. எல்லாமே அமெரிக்காவுடைய உதவியோட. அதற்கு பிறகு நியூக்ளியர் ரியாக்டரையும் கொடுக்குது அமெரிக்கா. ஈரானோட விஞ்ஞானிகளுக்கு இங்கே அமெரிக்கா அனுப்பிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு எம்ஐடியில் வச்சு அவங்களுக்கு பயிற்சியும் கொடுக்குது. எப்படி நியூக்ளியர் எப்படி செறிவு ஊட்டுறது, அதை வச்சு எப்படி அணுகுண்டு தயாரிக்கிறது, அதை வச்சு எப்படி அதாவது எலக்ட்ரிக்கலுக்கு எப்படி யூஸ் பண்ணிக்கிறது, இப்படி எல்லா டெக்னிக்கலையும் அவனுக்கு கற்றுக் கொடுத்தது யாருன்னா அமெரிக்கா தான். பெரிய ஒரு ஆச்சரியம் இல்லைங்களா? இந்த சக்தி வாய்ந்த அந்த இடத்துல தான் சோவியத் யூனியன் பிறகு உடையுது. 1991 சோவியத் யூனியன் பல நாடுகளாக பிரியுது. இந்த மீக்கல் கோர்பச்சோவ் இந்த டயத்தில். அதுக்கு அடுத்தாப்புல என்ன ஆகுது, 1979 ஈரானிய புரட்சி ஏற்படுது. இதை அமெரிக்கா எதிர்பார்க்கவே இல்லை. மன்னர் ஷா இருந்தப்போ இந்த பிரச்சனைகள்லாம் நடந்தது. அந்த அமெரிக்கா அடிவருகையாக இருந்தாப்புலையே அவர் இருந்தப்போ இந்த எல்லா வேலைகளும் நடக்குது. திடீர்னு என்னன்னா அயத்துல்லா கொமேனி ஆட்சி பிடிக்கிறார். அங்கே அதன் பிறகு தான் அமெரிக்காவுக்கு பயங்கர தலைவலியாகுது. என்னடா இது, நாம் நினச்சது ஒன்றா இருக்குது, நடந்தது ஒன்றா போயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனு நம்ம அமெரிக்காவுக்கு. அதன் பிறகு பயங்கர கட்டுப்பாடுகள்லாம் போடுது. யாரும் ஈரானுக்கு யுரேனியம் கொடுக்கக்கூடாது, யுரேனியம் சரி விட்டால் நடக்கக்கூடாது. ஆனால் உலகத்துமுள்ள நிறைய இடங்கள்ல இருக்குது. இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்குது, கஜகஸ்தானில் 15% இருக்குது, கனடாவில் இருக்குது, ரஷ்யாவில் இருக்குது, இப்படி நிறைய நாடுகளில் யுரேனியம் இருக்குது. ஆனால் ஈரான்ட்டு இருக்கக்கூடாதுன்னு ஒத்த காலில் நிற்குது. ஏன்னா நாங்கள் தான் கொடுத்தோம், அந்த யுரேனியத்தை நீ திருப்பி கொடு அப்படிங்குது. கடைசியில் என்ன ஆயிடுச்சுனாக்க, ஈரான் நீ தடை தானே போடுவ, போட்டுட்டு போ, என் நாட்டிலையும் நான் ஆராய்ச்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் நாட்டை ஆராய்ச்சி பண்ணாக்க அது பாட்டுக்கு கிட்டத்தட்ட 9800 கிலோகிராம் சரி விட்டாத யுரேனியம் அவர்கிட்ட இருக்குது. இப்போ ரெண்டாவது 9 மில்லியன் கிலோகிராம் அவங்க மண்ணிலே இருக்குதான். இது பாருங்க, இவன் கேட்குறது வெறும் எவ்வளோ, ரொம்ப கம்மியான 440 கிலோ தான். ஆனால் 9 மில்லியன் கிலோகிராம் அவனோட ஈரான் மண்ணிலேயே கிடக்குது.
அதில் வந்து 4000 வந்து எடுக்க முடியுமா, எடுத்து அவர்களால் செறிவூட்ட முடியுமா? இது வந்து ஒரு நாடு நல்லபடியாக இருக்கணும்னாக்க, அதாவது இந்த அரசியலை விட புவியியல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது வந்து ஒரு வரப்பிரசாதமாக நம்ம ஈரானுக்கு அமைஞ்சிருக்குது. அதனால இப்போ வந்து அமெரிக்காவிட்ட சரி உன்னுடைய அந்த செறிவூட்ட யுரேனியம் தானே, இந்தாப்பா எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு கொடுத்துவிட்டு, அவர்கள்ட்ட இருக்குது இல்லை, அதை வச்சு அவன் இனிமேல் தாராளமாக தயாரிக்கலாம். விஞ்ஞானிகள் எக்கச்சக்கமாக லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க நம்ம ஈரான்கிட்ட. ஏன்னா அறிவை வந்து நீ திருட முடியாதுல்ல. அவன் வந்து ரெண்டாவது படிப்பில் ரொம்ப டாப்பில் இருக்கிறான் ஈரானுடைய மக்கள் வந்து அந்த அளவு படிப்பில் நபிகள் நாயகமே ஒரு முன்னறிவிப்பை செஞ்சுருக்கிறாங்க. அதாவது நட்சத்திரத்தில் ஒரு அறிவு இருந்தால் கூட, துருவ நட்சத்திரத்தில் அறிவு இருந்தால் கூட அதை தேடி போய் ஈரானிய மக்கள் வந்து, பாரசீக மக்கள் வந்து கற்றுக்கிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு நபிகள் நாயகம் சொன்ன ஒரு சகியான ஹதீஸ் ஒன்று இருக்குது. அந்த அளவு நபிகள் நாயகமும் அவர்களை வந்து நல்லா கணிச்சிருக்கிறாங்க. அந்த அளவு அறிவுக்கு சொந்தமானவர்கள். அதனால் வந்து ஆனால் ட்ரம்ப்புக்கு பயங்கர குசி. இப்போது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, இனி நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது அப்படின்ட்டு. ஆனால் இடையில இஸ்ரேல் ஏதாவது கோல்மால் பண்ணாமல் பிரச்சனை பண்ணாமல் இருந்தால் தான் அது வந்து நடைமுறைக்கு ஒத்து வரும். அது எந்த அளவு சாத்தியப்படும் தெரியல. ஆனால் இந்த வகையில் நம்ம இப்போ இந்த செய்தி வந்து நமக்கு புதுசு. இந்த ஈரானிய செறிவூட்டப்பட்ட அந்த யுரேனியம் வந்து அது கொடுத்ததே வந்து அமெரிக்கா தாங்கிறது நமக்கு எல்லாருக்கும் புதிய செய்தி தான். அதான் நம்ம நண்பர்களோட பகிர்ந்து கொண்டு அந்த விஷயத்தை நான் வந்து போட்டேன். இனி வரக்கூடிய நாட்களில் என்னங்கிறது பார்ப்போம்.